ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ் டே பாப்பா ஸ்கூலில். பெரிய பாப்பா வந்து கலந்துக்கல, சின்ன பாப்பா மட்டும்தான் கலந்துக்கிறா. சரி, எனக்குமே கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சரி பாப்பாவுக்கு மட்டும் டிஃபன் மட்டும் தானே ஊட்டி கூப்பிட்டு போகிறோம், அதனால் பொறுமையாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூங்கிட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வெளியே வந்து பெருக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா, பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்ருக்காங்க. நான் பெருக்கி முடிச்சு தான் ஆக்சுவலாக வந்து தண்ணி தெளிக்கும் போது தான் வீடியோவே எடுத்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுடைய விஷயத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க, பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா மற்ற டைமில் வந்து பாப்பா வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி வந்து பாப்பா அங்கே வந்து டான்ஸில் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆர்வம். அதே மாதிரி கரெக்டான டைமுக்கு நம்ம அங்கே போகணும், நம்ம வந்து தூங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு, இதெல்லாம் கரெக்டாக இருந்ததால தான் நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் பாப்பா கரெக்டாக எந்திரிச்சு அந்த வேலையை வந்து அவள் பார்த்துட்ருக்கா. அதை நினைக்கும் போது அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. இந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வந்து பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து நான் பாப்பாவை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனேன். பாப்பா வந்து டான்ஸ் ப்ரோக்ராமில் தான் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பெரிய பாப்பாவும் சரி சின்ன பாப்பாவும் சரி டான்ஸ் ப்ரோக்ராம்னால் அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்லாம் எனக்கு தெரியாது, 2 பேருக்குமே டான்ஸ் வந்து சூப்பராக வரும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்குமே வந்து டான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க அப்பாவுக்கு வந்து இதில் வந்து 7ஆம் பொருத்தம்னு சொல்லலாம், ஒரு டான்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க மாட்டார் ஆக்சுவலாக. பட் வந்து என்ன மாதிரியே பசங்களும் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடையை கொடுத்து தான் டான்ஸ் ஆட வச்சாங்க. அந்த கொடையை பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா, பாப்பாவுக்கு வந்து 7 வயசு முடிஞ்சிடுச்சுன்னா வந்து ஆதார் கார்டு வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மதுராந்தகம் போயிட்டு டீ காஃபி என்னென்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த கேப்பில் வேறு வழி இல்லை, சரி இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 5 o'clock 5:30 அப்படி ஆயிடுச்சு. நம்ம வந்து குழந்தைங்கள பார்த்து ரொம்ப பெருமையாக நினைக்கிற மூமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான். அது நமக்கு பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் வந்து உண்மையாகவே எனக்கு இந்த வீடியோ கூட நான் பதிவு பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவள் பெரிய பிள்ளையாக வளர்ந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு